என்ன யோசிக்கிற சூர்யா? ரஞ்சித் சொன்னதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பங்கஜ், இதனால அணு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? சான்ஸே இல்ல சூர்யா. ஏன்னா அனு மேடம் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் தேவநந்தினியால இந்த ஆட்டத்தை ஆட முடியும்னு தேவநந்தினிக்கு நல்லாவே தெரியும். தேவநந்தினி நம்மள பயமுறுத்த பாப்பா, ஆனா அணு எதுவும் செய்ய மாட்டா. இல்ல பங்கஜ், தேவநந்தினி எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் சூர்யா. அணு மேடத்துக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நம்புவோம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. ஆனா ஏன்டா தேவநந்தினி இப்படி எல்லாம் பண்றா? என் ஒய்ஃபை என்ன கொல்ல பாக்குறானா? என்னடா இதெல்லாம்? அதுக்கு அணுவிய பகடக்காயா பயன்படுத்தணும். தேவநந்தினி வாழ்க்கையில் இருக்கிற மர்மம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். அதோட தொடர்ச்சி தான் இது. அதுக்காக அணுவை ஏண்டா? உனக்கு இப்ப அணு மேடம் தான் எல்லாமே. அதனாலதான் அவ அணு மேடத்தை துரத்துறா. அது மட்டும் இல்ல, தன்னோட அடுத்த பிறவி அணு மேடம் தாங்கிறதையும் தேவநந்தினி கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்கள் நம்முடைய முடிச்சிடும் நினைச்சேன். ஆனா அது இப்படி தொடர்கதையா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பங்கஜ். இப்போதைக்கு இது எதையுமே அணு மேடத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சார், இப்ப எப்படி இருக்கணும்? ரஞ்சித் கிட்டயும் உங்ககிட்டயும் பேசினதுக்கு அப்புறம் மென்டலி நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் சார். வெரி குட் அனு, எப்பவும் இப்படியே இரு. அனு மேடம், இப்ப எங்க கிளம்பிட்டீங்க அனு மேடம்? ஷாப்பிங்க்கு தான் சார். ஷாப்பிங்கா? அதுவும் தனியாவா? ஏன் அனு? பரவாயில்ல மேடம், நீங்க போயிட்டு வாங்க. நீங்களும் வரீங்களா சார்? மேடம் பரவாயில்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. வரேன் சார். இப்ப ஏன்டா இவ ஷாப்பிங் போறா? இப்போதைக்கு அனு மேடத்தை ரொம்ப கேள்வி கேட்காத சூர்யா. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். ரொம்ப கேள்வி கேட்டா அப்புறம் தன்னை ஒவ்வொரு நொடியும் தேவநந்தினின்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு அனு மேடம் நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நரகமாயிடும். அதான் அவங்க இஷ்டப்படி போயிட்டு வரட்டும்னு சொன்னேன். கரெக்ட் பங்கஜ், நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. ஷாப்பிங் பக்கத்துல தானே போறாங்க, வரட்டும், பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. முதல்ல தேவநந்தினி அனு மேடத்தை எப்படி நெருங்குறான்னு பாப்போம். அப்புறம் அதை பத்தி அனு மேடத்துக்கிட்ட பேசலாம். ஓகே பங்கஜ். என்ன பண்றீங்க நீங்களா? நீங்களா யாரு? யாருமா நீ? என்ன ஆச்சு? அக்கா, நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கக்கா. அசிங்கமா பேசுறாங்கக்கா. பாவம் சின்ன பொண்ணு, ஏன் அப்படி பண்றீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றோம், உனக்கு என்ன? இன்னொரு தடவை இந்த பொண்ணு மேல கைய வச்சீங்கன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன். உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல இப்படி பண்றதுக்கு? பாருடா இவளுக்கு வர கோவத்தை. அது இல்ல மச்சி, அந்த பொண்ணு சுமாராதான் இருக்கா, இவ சூப்பரா இருக்கா. சுமாரா இருக்கவள போய் இப்படி பண்றீங்களே, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்ற பொறாமையில பேசுறா மச்சி. அப்படியா சொல்ற? அப்ப இவளையும் கிள்ளுவோம். கிள்ளிட்டா போச்சு. வேண்டாம் வேண்டாம், என்ன வேண்டாம் சொன்ன கேளுங்க. என்னடி இவ்வளவு நேரம் சட்டம் கிட்ட எல்லாம் பேசுன, போலீஸ கூப்பிடுவேன்னு சொன்ன, இப்ப பயந்து ஓடுற. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. மிருகமாடா நீங்களா? வேணாம்.
நீ மிருகம்னா நான் மிருகத்துக்கே மிருகம்டா. ஏன் மேலேயே கை வைக்கிறியா? சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க அந்த பொண்ணு? ஐயோ அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு? ஏன் இப்படி கிடக்குறீங்க? அந்த எந்திரிக்கடா. பொண்ணு உங்களை அடிச்சிட்டாளா? அடிக்கிறது அடிச்சிட்டு என்னம்மா பேசுற நீ? அம்மா அம்மா, நாங்க பண்ணது தப்புதாம்மா. இப்படி அம்மா கை கால்லாம் உடைப்பா. நான் அடிச்சேனா? என்ன சொல்றீங்க? அம்மா போதும்மா, போயிடுமா. நாங்க பண்ணது தப்புதாம்மா. இனிமே பண்ண மாட்டோமா. போயிடுமா, போயிடுமா. அனு, என்னாச்சு அனு? சார், ஷாப்பிங் போன இடத்துல மேடம் பதட்டம் இல்லாம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஷாப்பிங் போன இடத்துல ஒரு பொண்ணு டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே மேடம், நீங்க சரியா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல சார். அவங்களை யார் அடிச்சாங்கன்னே தெரியல. ஒருவேளை தேவநந்தினி வந்துட்டாலும். கூல் சிஸ்டர் கூல். நீங்க பண்ணிருந்தாலும் சரி இல்ல வேற யாராவது பண்ணிருந்தாலும் சரி, நடந்த விஷயம் சரியானதுதான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இருங்க சிஸ்டர். எனக்கே தெரியாம அப்பப்போ ஏதாவது இப்படிதான் சார் நடக்குது. இதனாலதான் நான் அத்தனை தடவை சொன்னேன், என்ன ரூம்ல வச்சு போட்டு போடுங்கன்னு. சப்போஸ் இது மாதிரி எனக்கே தெரியாம தேவநந்தினி உங்களை ஏதாவது பண்ணிட்டானா? சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. தேவநந்தினி தன்னால என்னெல்லாம் முடியும்னு காட்ட ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து என்ன செய்ய போறான்னு நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம். அப்புறம் நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். சூர்யா சாருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல? அப்சல்யூட்லி, கண்டிப்பா எந்த ஆபத்தும் வராது. நீங்க போய் பயப்படாம ரெஸ்ட் எடுங்க. பாவண்டா அனு, என்ன நடக்குதுன்னு அவளுக்கே தெரியல. என்னையும் ஏதாவது பண்ணிடுவோமோங்கிற பயம் வேற அவளுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எதுவும் இல்லாம எப்பட நானும் அனுவும் நிம்மதியா வாழ போறோம்? வருத்தப்படாத சூர்யா, சீக்கிரமே இதை சரி பண்ணிடலாம். சாதாரணமா ஒரு பிரச்சனைனா அந்த இடத்தை விட்டு விலகி போகத்தான் அனு நினைப்பா. அதுதான் அவ நேச்சரே. ஆனா இன்னைக்கு அந்த 3 ரவுடிகளை அடிச்சு தூக்கி போட்டு வந்திருக்கா. இது எனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்கும் போது அனு எவ்வளவு பயந்திருப்பாடா. நீயே இப்படி இடிஞ்சு போனா நாங்களாம் என்ன பண்றது? அனு மேடம்காகவாது கொஞ்சம் தைரியமா இரு சூர்யா. அனு என் மேல வச்சிருக்கிற லவ் எவ்வளவு டீப்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் அவளை அவ்வளவு டீப்பா லவ் பண்றேன். ஒருவேளை தேவநந்தினி அனு மூலமா நாளைக்கே என்ன கொன்னாலும் சரி, அனு மேல நான் வச்சிருக்கிற காதல் இம்மி அளவு கூட மாறாதுடா. டேய், இந்த லவ் தாண்டா அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அனு மேடம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க சூர்யா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க லவ் நிச்சயமா ஜெயிக்கும். அனு கிட்ட பேசும்போது நம்பிக்கையா பேசினாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அணுவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ஒண்ணுதான் என் மனசை போட்டு இப்ப அழுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் சூர்யா. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கும் சரி அனு மேடத்துக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் வராது. என் வாழ்க்கையோட ஒரே நோக்கமே உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறது தான். ஆனா தேவநந்தினிய பத்தி உனக்கு தெரியும்ல, நினைச்சதை நடத்தி காட்டணுங்கிற பிடிவாதம், கூடவே ஈகோ, சுயமரியாதை எல்லாம் கலந்தவ தேவநந்தினி. மறக்கக்கூடிய கேரக்டரா தேவநந்தினி. ஆனா அனு ரொம்ப இன்னசென்ட்டா, அவளுக்கு யாரையும் வெறுக்கவே தெரியாது. அணுவுக்கு தெரிஞ்சது எல்லாமே
எந்த ஈகோவும் இல்லாம அன்பு செலுத்துறது மட்டும்தான். அனுவோட உலகம் ரொம்ப எளிமையானது பங்கஜ். அதனாலதான் அனு எனக்கு அவ்வளவு பிடிச்சது. அப்படிப்பட்ட அணுவுக்கு நான் இப்ப தந்துகிட்டு இருக்கிற கஷ்டம் அனு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா. இப்படி எல்லாம் நடக்கும். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும் சூர்யா? சீக்கிரமே இந்த எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் அணுவை காப்பாத்தி ஆகணும். நிச்சயம் காப்பாத்தலாம். யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வருவோம். அதுக்கு என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்வேன் சூர்யா. தேங்க்ஸ் பங்கஜ். மாஞ்சி, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏதாவது பார்ட்டியா? வெயிட், ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்த உடனே உனக்கே புரியும். யார வர சொல்லியிருக்க? நீ சாதாரணமா இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாதே. என்ன சந்திராணி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா என்ன? மாஞ்சி, பில்டப் எல்லாம் கொஞ்சம் ஓவரா போதே. என்ன விஷயம் நீயே சொல்லிரு. ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் வீக். என் செல்ல குட்டியில நீயே சொல்லிரு. என் ஹஸ்பண்ட லவ் பண்றது உனக்கு பில்டப்பா தெரியுதா? ஐ லவ் யூ சந்திரா. ஓகே, இன்னைக்கு என்னவோ ஒண்ணு நடக்க போகுது. அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. ஹலோ மேம். I'm Mansi. I'm வெற்றி. Hi Vetri. Please take a seat. Yeah, thank you. Vetri, meet my husband, Chandra Prakash. ஹலோ சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நைஸ் டு மீட் யூ சார். என்ன பத்தியா? ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி தெரியாதவங்க இருக்க முடியுமா என்ன? Okay Vetri, let us come to the point. நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? 1 minute மேடம். மாஞ்சி, எதுக்கு இந்த மீட்டிங்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. வெயிட் சந்திரா. இந்தாங்க மேடம். இதுல நீங்க கேட்ட ப்ராப்பர்ட்டிஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டியா? அதான் இன்னைக்கு ரொமான்ஸ் அவ்வளோ கால கட்டுச்சா? சந்திரா, கம் ஆன். மேடம், இந்த ப்ராப்பர்ட்டி OMRல இருக்கு. ப்ராமினன்ட் பிளேஸ், சுத்தி தோட்டம், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இன்டர் கனெக்டட் கிச்சன், பெரிய ஸ்விம்மிங் பூல், பின்னாடி கோல்ஃப் விளையாடுறதுக்கு இடம், தனி ஹோம் தியேட்டர், ஜிம் ஏரியா, ஒரு லைப்ரரி எல்லாமே இருக்கு மேடம். தேவைப்பட்டா ஒரு பிரைவேட் ஹெலிபேட் கூட போட்டுக்கலாம். ஓ, அதுக்கு பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும். ஓகே. பார்ட்டி 100C ரேட் சொல்றாங்க. கொஞ்சம் பேசினா 1C குறைக்கலாம் மேடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க மேடம். இந்தாங்க மேடம், இத பாருங்களேன். This is amazing. So beautiful. மேடம், 3rd ஃப்ளோரோட பெட்ரூம் வியூ பாருங்களேன். கடலை அங்கிருந்தே பார்க்கலாம். சீ வியூ ஹோம் மேடம். கடலை பக்கத்திலே போய் இருந்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு பெட்ரூம்ல இருந்து பார்க்கணுமா? ஜி சந்திரா, அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். எக்ஸலென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க டேஸ்டுக்கு இது கரெக்டா இருக்கும்னு தான் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ் நான் வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணல மேடம். ஆக்சுவலி நிறைய ஆக்டர்ஸ் இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஆனா என் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க தான் மேடம். Thank you so much வெற்றி. வெல்கம் மேடம். ஓகே மேடம், நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நாளைக்கே ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னா கூட பாத்துடலாம். அப்பவே நீங்க ஒரு 10C அட்வான்ஸ் கொடுத்துட்டா சேஃப். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். See you sir. Bye மேடம். என்ன மாஞ்சி இதெல்லாம்? அவன் 100 கோடிங்கிறான், நீயும் நல்லா இருக்குங்கிற. இப்போ
நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருக்கு மான்சி? அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே மான்சி. ஏன் உனக்கு எது பண்ணாலும் உங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுமா? நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? 2 crores 3 crores பணம் எல்லாம் அள்ளி கொடுத்து ஏமாந்தியே. அப்பெல்லாம் உங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியோ? ஏன் இப்ப தேவையில்லாம படசெல்லாம் கலரிக்கிட்டு இருக்க மான்சி? இந்த ப்ராப்பர்ட்டிய பத்தி மட்டும் பேசு. நமக்கு எதுக்கு இப்ப இன்னொரு வீடு? அதுவும் கடலுக்கு பக்கத்துல. சுனாமி வந்தா மொத்தமா தூக்கிட்டு போகவா? ஏதாவது ஒளராத சந்திரா. இது நமக்கே நமக்கான வீடு, புரிஞ்சுக்கோ. அதான் எதுக்குங்கிற. நமக்கு என்ன வீடா இல்ல? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ணா வாங்கி போட்டிருக்காரு, அதோட டீடைல்ஸ் கூட நமக்கு தெரியாது. அவ்வளவும் இருக்கும்போது இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா எதுக்கு? சந்திரா, it is for us. நோ மான்சி, this is totally unnecessary. Got it? உனக்கு நான் என்ன சொன்னாலுமே unnecessary தான். ஆனா உங்க அண்ணனோ அம்மாவோ சொன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவ. ஏன் சந்திரா இப்படி இருக்க? உனக்குன்னு சுயமா யோசிக்கவே தெரியாதா? நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சு நான் இதெல்லாம் பண்றேன் சந்திரா. ஆனா நீ என்னன்னா அண்ணன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. மான்சி, 100 crores. ஏன் 100 கோடினா வாய பொளக்குற? Just 100 crores. பிரகாஷ் குடும்பத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? Just think about it சந்திரா. எவ்வளவு யோசிச்சாலும் இது தேவையில்லைன்னா மான்சி எனக்கு தோணுது. எனக்கு புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதுல லாஸ் வந்தா கூட நான் ரிஸ்க் எடுப்பேன். பட் இது தேவையே இல்லாத விஷயம். Got it மான்சி? I'm really sorry. என்ன இதுல இன்டர்ஃபியர் பண்ணாத. சார், நைட் ஆயிடுச்சு. எஸ், நைட் ஆச்சு. ஆனா நைட் ஆச்சுனாலே எனக்கு பயமா இருக்கு சார். அனு, சாரி சார். என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சாரி அனு. நீங்க ஏன் சார் சாரி சொல்லணும்? நீ பாட்டுக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த. நான் தான் தேவையில்லாம உன்னை இந்த இக்கட்ல மாட்டி விட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நீ இந்நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்திருப்ப. சார், இவ்ளோ கஷ்டத்துலயும் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தான். இப்ப எனக்கு என்ன ஆனாலும் நான் நிம்மதியா போயிடுவேன் சார். ஏன் அனு இப்படி எல்லாம் பேசுற? பாதியில பிரிஞ்சு போறதுக்கா நம்ம ஒன்னா சேர்ந்தோம்? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சொல்லணும். என்ன பெட்ரூம்ல போட்டு நேத்து மாதிரி என்ன லாக் பண்ணிடுங்க சார். நோ வே அனு. என்ன ஆனாலும் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். உன்னை தனியா விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. நானும் உன் கூட தான் இருப்பேன். அந்த தேவநந்தினி என்ன பண்றான்னு பாக்குறேன். வேண்டாம் சார், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் ரூம் குள்ளேயே இருக்கேன், நீங்க வெளியே இருங்க. அதுதான் நல்லது. அதெல்லாம் சான்ஸே இல்ல. என்னை 7 கடல் 7 மலை தாண்டி கொண்டு போய் வச்சாலும் நீ கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள உன் பக்கத்துல இருப்ப. பாருடா, ஜோக் எல்லாம் பண்ணலானும், சீரியஸா தான் சொல்றேன். இன்னைக்கு நான் அதையும் பாத்துறேன். ஏய், எங்க போற? இருங்க, நான் வரேன். இது எதுக்கணும்? என்ன கட்டி போடவா? உங்களே இல்ல, உங்க கைய கட்டி போட. 7 கடல் 7 மலைன்னெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப நான் உங்க கைய கட்டி போடுறேன். இந்த கட்டை அவுத்துட்டு எப்படி என் ரூம்குள்ள வரீங்க நானும் பாக்குறேன். குட் நைட் சார். இரு. ஒருவேளை இதையும் மீறி நான் ஒரு ரூம்குள்ள வந்துட்டா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. வந்துட்டா நான் சொல்றத செய்வியா? சரி சார். 10 கிஸ் தரணும். டீல் ஓகேவா? ஓகே. அவ்வளவு தைரியமா உனக்கு? ஆமா, தைரியம் தான்.
கட்டினதை அவுத்துட்டு பக்கத்து ரூம்க்கே வர முடியல. இதுல 7 கடல் 7 மலை தாண்டி வருவாராம். இன்னைக்கு சூரிய சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு.